47வது சென்னை புத்தக கண்காட்சியில் எண் 25 அமைந்துள்ள பன்மைவெளி வெளியீட்டகத்தின் நூலரங்கில் இடம்பெற்றுள்ள புதிய நூல் நமது கச்சத்தீவு. சிங்களர்களுக்கு இந்தியா வழங்கிய தமிழர் தாயக பகுதியான கச்சத்தீவின் வரலாறு குறித்தும் அது தமிழ்நாட்டை சார்ந்ததுதான் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றாவணங்களையும் விலக்கி பேசும் வகையில் புலவர் சே. ராசு அவர்கள் எழுதிய நூல் இது. 136 பக்கங்களை கொண்ட இந்த நூலின் விலை ரூபாய் 120 மட்டுமே. புத்தக கண்காட்சியில் ரூபாய் 110 இந்த நூல் கிடைக்கும். மிக முக்கியமான ஆவணங்களின் தொகுப்பு, கூர்மையான வாதங்களின் தொகுப்பு, உணர்ச்சிகரமான எழுத்தின் தொகுப்பு என்ற வகையில் புலவர் ராசு அவர்களுடைய இந்த நமது கச்சத்தீவு என்ற நூலை சொல்ல முடியும். ஐயா, புலவர் ராசு பற்றி எல்லாருக்கும் தெரியும். மிகுந்த ஆழமான எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தரவுகளை தேடி தேடி அதை மேற்கோள் காட்டி அதை தான் வெளியிட வேண்டும் என்ற பொறுப்புள்ள ஒரு எழுத்தாளர், ஆய்வாளர். நமக்கெல்லாம் அவரை பற்றி தெரிவதெல்லாம் தொல்லியல் பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். நீங்கள் இப்ப நம்முடைய பழைய தொல்லியல் அல்லது கோயிலை பற்றி சொல்வதெல்லாம் தல புராணம் என்று சொல்வார்கள். அதுல ஜியாகிரபி உண்மையா இருக்கும், அடிப்படையான வரலாறு உண்மையா இருக்கும், புனைவுகளும். அதாவது அதுக்கு புனைவுக்கும் பொய்க்குமான வேறுபாடு அதுதான். அந்த வகையில் இருக்கக்கூடியதை தாண்டி முழுக்க முழுக்க ஒரு அறிவியலாக, சமூக அறிவியல் ஆய்வாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கோயில்களை பற்றி, கோயில் நகரங்களை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அவர் நம்முடைய தற்கால வரலாற்று ஆய்வுகளை பற்றி எழுதியது இந்த கச்சத்தீவு மிக முக்கியமானது. அதற்கு உரிய நேரத்தில் தான் நான் எழுதினார். அதை பற்றிய ஒரு விவாதம் நடந்தது வழக்கு மன்றத்தில் நடந்தபோது இந்திய அரசு இலங்கை அரசனுடைய வாதத்தையே உச்ச நீதிமன்றத்திலே சொன்னார்கள். அதுல இந்திய அரசு என்று சொன்னால் காங்கிரஸ் அரசுக்கும் இடையில ஒரு 10 நாட்கள் போற ஜனதா தள அரசுக்கும் இப்போது இருக்கிற பாரதிய ஜனதா அரசுக்கும் எந்த வேறுபாடு கிடையாது. அவர்கள் தமிழின பகையோடு, ஆரியத்துவ வெறியோடு நடந்து கொள்வதிலே அளவு வேறுபாடு உண்டே தவிர அடிப்படை வேறுபாடு கிடையாது. அந்த அடிப்படையில் அந்த ஒரு மிக முக்கியமான உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த நூலை புலவர் ராசு அவர்கள் எழுதினார். ஏனென்றால் எந்த நீதிமன்றத்திற்கு போனாலும் ஆவணங்கள் தான் பேசும். எனவே சேதுபதி மன்னருடைய அந்த அரண்மனை ஆவணங்கள், இலங்கை அரசின் கையில் இருந்த ஆவணங்கள், இந்திய அரசின் கையில் இருந்த ஆவணங்கள், இந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் என்று சொல்வார்கள், இந்த ராமநாதபுரம் மாவட்டம் பற்றிய வருவாய்த்துறை ஆவணங்கள், இப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் இருக்கக்கூடிய புழங்கி வரக்கூடிய சொல்லாடல்கள், இது எல்லாவற்றையும் ஆதாரமாக தொகுத்து கச்சத்தீவு நமது தான் என்பதைத்தான் இந்த தலைப்பிலேயே நமது கச்சத்தீவு என்று ஒரு பெரிய வாதுரை. இது ஒரு நீதிமன்றத்தில் எங்கே போய் நின்றாலும் வெல்லக்கூடிய ஒரு வாதுரை. ஆனால் இது யாரும் எடுத்து செல்லாத, யாரும் பொறுப்பானவர்கள் வாதம் செய்யாத ஒரு வழக்கு. இந்திய அரசின் சார்பில் எதிராகத்தான் இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசின் சார்பிலே வாதம் செய்வதற்கு யாரும் கிடையாது. ஜெயலலிதா அதிமுக சார்பிலே இது பற்றி வழக்கு போட்டார், அவ்வளவுதான். அது ஒரு கட்சி வழக்கு போல தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பன்னாட்டு சட்டங்களின்படி, இந்திய அரசமைப்பு சட்டங்களின்படி பின்பற்ற வேண்டிய குறைந்தபட்ச விதிகளை கூட பின்பற்றாமல் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக அடிப்படையான உண்மை. இது இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்தது, தமிழ்நாட்டினுடைய சேதுபதி மன்னருடைய மன்னராட்சி பகுதியாக இருந்தது என்பதற்கான அடுக்கடுக்கான ஆவணங்களை இதில் வைக்கிறார். அதே போல இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 2 மிக முக்கியமான உறுப்புகள் உண்டு, ஆர்டிகல்ஸ் உண்டு. ஒரு மாநிலத்தினுடைய எல்லையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு மாநிலமே இல்லாமல் கூட ஆக்கலாம். அந்த மாதிரியான அதிகாரம் இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது இந்திய அரசுக்கு. ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் பார்லிமெண்ட்டில்
அப்படி ஒரு சட்டம் இயற்றி ஒரு தீர்மானம் இயற்றி இந்தியாவினுடைய எந்த மாநிலத்தையும் இல்லாமல் ஆக்கிவிட முடியும். அந்த வகையில் விதி 3 படி கூட, அரசமைப்பு சட்ட உறுப்பு 3 படி கூட எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை. ஒரு சாதாரண மெஜாரிட்டியின் மூலமாக நிறைவேற்றிவிட முடியும், அதுவும் கூட செய்யப்படவில்லை. அரசமைப்பு சட்டத்தில் நம்முடைய விதிகளில் மிக முக்கியமானது நாட்டினுடைய எல்லை. இந்த அரசமைப்பு சட்டம் எந்த எல்லை வரையிலும் செல்லுபடியாகும் என்பது மிக அடிப்படையானது. எந்த எல்லை வரையிலும் இந்த அரசமைப்பு சட்டம் செல்லுபடியாகும், எந்த ஒரு ஆவணத்திற்கும் எது வரையிலும் செல்லுபடியாகும், யாருக்கு செல்லுபடியாகும்னு சொன்னால் தான் அதுக்கு பிறகு அப்ளிகபிலிட்டின்னு வருவாங்க. அதை மாற்றுவது என்று சொன்னால், இந்த இந்தியாவினுடைய எல்லை பகுதியை மாற்றுவது என்று சொன்னால், அதற்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 368 என்ற விதியின் கீழே தான் திருத்தங்கள் செய்யவும். இரண்டுமே செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால், நாடாளுமன்றத்தில் ஒரு சாதாரண தீர்மானம் கூட நிறைவேற்றப்படவில்லை. தகவலை சொன்னார்கள், அவ்வளவுதான். யாரும் எந்த விவாதத்துக்கு இடமில்லை, எந்த தீர்மானத்துக்கு இடமில்லை. அவ்வளவு அலட்சியமாக எல்லா சட்டமீறல்களையும் செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்வதற்கு இது தமிழர் பகுதி என்ற ஒரே காரணம்தான். இதே போல வங்காளத்தோடு, மேற்கு வங்காளத்தினுடைய பகுதி கிழக்கு வங்காளமாக இருந்த மேற்கு பங்களாதேசி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கெல்லாம் முறையான சட்ட விதிகள் பின்பற்றப்பட்டு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு இங்கிருந்து ஒரு பகுதி கொடுத்தார் என்றால் அதை விட 3 மடங்கு பகுதி அங்கிருந்து பெறப்பட்டு அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த கேள்வி முறை இல்லாமல் ஒரு பகுதி இந்தியாவினுடைய ஆட்சி பகுதி என்பது அடுத்த நாட்டுக்கு கொடுக்கப்படுகிறது சொன்னால் ஒரே இடம் கச்சத்தீவு தான். அது வெறும் ஒரு சின்ன பொட்டு போல தான் இருக்கும் நம்முடைய மொத்த உலகத்தினுடைய பரப்பளவில். ஆனால் அது மிகப்பெரிய தமிழர் உயிரை பறிக்கிற களமாக மாறிவிட்டதற்கு அதுதான் அடிப்படை. கச்சத்தீவு நம்முடைய எல்லையில் இருக்குமானால், இருப்பதை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்குமானால், இவ்வளவு பெரிய தமிழர்களுடைய இழப்பு, மீனவர்களுடைய இழப்பு என்பது வந்திருக்காது. இந்த கடற்பரப்பினுடைய தன்மைகளை மாறுகிற போது ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய தன்மைகளும் மாறி இருக்கு. இதெல்லாம் பெரிய நீண்ட சிக்கல்கள் இதில் இருக்கிற தொடர் சிக்கல்கள். அந்த எதையுமே பின்பற்றப்படாமல் சட்ட மீறலாக நீங்கள் சர்வதேச சட்டத்தின்படி மேரிடைம் பவுண்டரிஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இருக்குது, ரெசல்யூஷன் இருக்குது ஐநாவில். அதில் எப்படி கோடு போட வேண்டும் என்பதெல்லாம் இருக்கிறது. ஷோர் லைன்னா என்ன, அந்த ஷோர் லைன் என்ன, ரெண்டுக்கு இடையில இப்போ 12 கிலோமீட்டர் தான் இருக்கிறதுன்னு சொன்னால், அது 12 மைல் தான் இருக்குதுன்னு சொன்னால் கடல் மைல், அது எந்த இடத்துல நடுக்கோடு போட வேண்டும், எப்படி நேர்கோடாக போடலாமா, கோணல் போடுவதாக போடலாமா, அப்படி போடுவதாக இருந்தால் என்ன விதிமுறைகள், விதி விலக்குகள் பெற வேண்டும், எல்லாம் இருக்கிறது. எது பற்றியும் கவலைப்படவில்லை. பன்னாட்டு சட்டங்கள், இந்திய அரசமைப்பு சட்டம், இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தினுடைய சாதாரண விதிகள் எதையுமே பின்பற்றப்படாமல் நம்முடைய கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அநீதி தமிழர்கள் என்பதனால் மட்டுமே இழைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒன்று அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய ஆட்சியாளர்களுக்கு, இந்திய அரசுக்கு இந்தியா முழுவதும் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் பகையாளிகள், அதுபோல தமிழர்கள் பகையாளி. எனவே இந்த 2 சமூகத்திற்கு எதிராக எதை செய்வதாக இருந்தாலும் எந்த சட்டத்தையும் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நீங்க சிஏவா இருந்தாலும் சரி, அதுதான். எனவே அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு நூல் இது. ஒரு மேலோட்டமாக கச்சத்தீவு தமிழர் பகுதி கொடுத்து விட்டார், அப்படி அது வாதத்திற்கு எடுபடாது. அதை தமிழர்கள், குறிப்பாக தமிழின உணர்வாளர்கள், செயல்பாட்டாளர்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை அடக்கிய ஒரு நூல் இது. எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு பட்டா நம்பர் போடுற மாதிரி கச்சத்தீவுக்கு சர்வே நம்பர் என்ன என்பது உட்பட அதில் எழுதியிருக்கிறது. எப்படி இந்த வருவாய், இந்த தாசில்தாருடைய ரெக்கார்டில் சர்வே நம்பர் என்ன போடப்பட்டிருக்கிறது, எந்த தாலுக்கா, எந்த கிராமத்தினுடைய வருவாய் கிராமமாக இது வருகிறது என்பதையெல்லாம் மிக முயன்று அதற்கான ஆவணங்களை திரட்டி ஐயா புலவர் ராஸ் அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள். இது ஏற்கனவே அந்த நெருக்கடியான சூழலில் ஈரோடு குறிஞ்சி அவர்கள் அவருடைய பதிப்பகத்தின் வழியாக கொண்டு வந்தார். இது இன்னும் பரவலாக வேண்டும் என்ற புலவர் ராஸ் அவர்கள் விரும்பி அவருடைய பல நூல்களை நாம் வெளியிட வேண்டும் என்ற விருப்பத்தை அவர் இறப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் சொன்னார். அதற்கு முன்னால் அதே போல் சில 2-3 நூல்களை நாம் பன்மை வழியின் சார்பாக கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த ஆண்டு இந்த நமது கச்சத்தீவு என்ற இந்த நூலை கொண்டு வருவதிலே பன்மை வழி சார்பிலே பெருமைப்படுகிறோம். இது ஒரு முக்கியமான நூல் என்பதை புரிந்து கொண்டு இது எல்லோரும் வாங்கி பயன்பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை பெற்றுக்கொண்ட கார்ட்டூனிஸ்ட் பாலா, கவிஞர் கவிபாஸ்கர்
செயல்பாட்டாளர் ஜீவா அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் சரி, அது மீட்கணும்னா 2 விஷயம் இருக்குது. இந்த இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் மீறப்பட்டிருக்கிறது என்பதை நீதிமன்றத்தில் நிலைநாட்ட வேண்டிய பார்ட்டி இந்திய அரசு. அவர் எதிராக நிற்கிறார். அதான் இருக்குது. ஆமாம், அது ஒரு இப்போ தமிழ்நாடு அரசு அதில் முறையாக வாதாடணும். தமிழ்நாடு அரசு அதில் பண்ணுறாங்களே தவிர முறையாக இவங்களுக்குள்ள கட்சி சண்டை தாங்க இதில் விஷயம். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பற்றி 2 பேருமே கவலை கிடையாது. இவங்களுக்குள்ள அவர் கொடுத்துட்டாரு, கருணாநிதி சைலண்ட் ஆட்டார், உண்மைதான். இதை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் போதுமா? அது முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வரணும்ல, அது வரல. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது ஒரு தனி நபராக போவதற்கான வாய்ப்பு குறைவு. போவதுனாக்க அந்த சமஸ்தானத்தினுடைய வாரிசுகள் யாராவது போகலாம். அவர்கள்லாம் எவ்வளோ தூரம் ஒரு தைரியமாக வருவாங்க என்பதெல்லாம் இருக்குது. நீங்கள் அரசாங்கமே இப்படி இருக்கிற போது அவர்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. அப்படி தான் போக முடியும். ஏன்னா இது ஒரு அடிப்படையில் இது ஒரு சொத்து வழக்கு தான் கடைசியாக, இல்லையா? கடைசியாக போனால் இது நான் திரும்ப சொல்கிறது தான், ஒரு தனிப்பட்ட உரிமையாளருக்கு அது நிலம், தமிழ் இனத்துக்கு அது தாய் நிலம், லேண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹோம் லேண்ட். இது 2 பிரச்சனை. நம்ம ஒரு இனம்னு பார்க்கும்போது இது தாய் நில பிரச்சனை, தாயக பிரச்சனை. ஒரு உரிமையாளர்னு பார்க்கும்போது ரெவென்யூ படி என்னுடைய நிலம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த நீதிமன்றத்தில், அதுவும் இந்த உள்நாட்டு நீதிமன்றத்துக்குள்ள, இது வெளிநாட்டு நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா இது இந்தியாவுடைய எல்லை தவறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வரணும். அப்படி சர்வதேச நீதிமன்றத்துக்கு போவதற்கான ஒரே உரிமை இறையாண்மை உள்ள ஒரு அரசுக்கு தான் உண்டு. நாம் அடிமை அரசு. எனவே நமக்கு இறையாண்மை உள்ள அரசாக இல்லாததுனால நம்ம போக முடியாது. இந்திய அரசு நமக்கு எதிராக நிற்கிறோம். அதனால் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான சட்ட வாய்ப்பு உண்டு, இயல்பான வாய்ப்பு இல்லை, அரசியல் வாய்ப்பு இல்லை. இப்போ இந்திய சட்டப்படி நம்ம நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்ற வழக்கில் போகலாம். அதனுடைய உரிமையாளர்ன்ற வகையில் அதனுடைய அந்த சேதுபதியினுடைய மன்னர் வாரிசுகள் யாராவது தைரியமாக வந்தாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போகலாம். அது ஒன்று தான் இருக்கிற ஒரு சிறு வழி, அவ்வளோதான். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.